ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தினாலே ராகவேந்திர சரித்திரத்திலே இப்பொழுது 55வது எபிசோடு நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நான் ஒரு சிஷ்யருக்கு ஒரு மிருத்தியை கொடுத்து அந்த மிருத்தியோட மகிமையினாலே ஒரு திருமணம் நடந்து செல்வந்தராகவும் ஆகி அவருடைய ராகவேந்திர சுவாமி அனுகிரகத்தை பெற்றார் என்பதை பற்றி பார்த்தோம். ராகவேந்திர சுவாமி கதக் என்ற ஊரில் தங்கியிருக்கிறார். இப்போ அந்த கதக் சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இருந்தால் நிறைய பக்தர்கள் ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கோரிக்கைகள் நிறைவேறி அவருடைய அனுகிரகம் பற்றி செய்கிறார். நிறைய கூட்டம். ஏன்னா அவர் ராகவேந்திர சுவாமி மகிமையை பற்றி கேள்விப்பட்ட உடனே சுத்த வட்டார கிராமத்தில் எல்லா ஊர்னு வருங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கிராமத்தை கூட்டு போய் அவருக்கு பாத பூஜை பண்ணி பிஷை கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக போகிறாங்க. அப்படி அந்த கதக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் கிரீடகிரி என்ற ஒரு கிராமம். அந்த ஊருடைய தலைவர் வெங்கடபதி தேசாய் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் அவர் குடும்பமே பல தலைமுறையாக அல்லது ஒரு பல வருஷங்களாக ஸ்ரீமடத்தினுடைய சிஷ்யர்கள் நிறைய ஸ்ரீமடத்துக்கு கைங்கரியம் செய்யிட்டு அவர் ராகவேந்திர சுவாமிகளை நேரில் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஊருக்கு எழுந்திரள வேண்டும், எங்களுக்கெல்லாம் அனுகிரகம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். ராகவேந்திர சுவாமி குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளில் நான் வரேன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். வெங்கடதேசாயம் ஊருக்கு திரும்பி போய் அவர் வர நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறார். வீடு நல்ல பெரிய வீடு, பெரிய ஹால், நிறைய பேர் உட்காரலாம். பின்னால் பேக்யார்டில் அவர் ஒரு பந்தல் மரம் போட்டு அங்கே சமையலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். குறைந்தது ஒரு 500-600 பேர் வரத்துக்கு வருவாங்கன்னு ஏற்பாடு அது ஒன்றா ஏற்பாடுகள் பண்ணிட்டுருக்கார். அது வெங்கடதேசாய்க்கு ஒரே ஒரு குழந்தை, சிறு வயசு குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். ஒரே ஒரு ஆண் பையன். அன்றைக்கு ரவிசன் வரான்னு முன்னால் நின்று பூர்வ மரியாதை கொடுத்து அவரை மரியாதை அழைச்சி சென்று அவர் ஹாலில் அவர் பூஜா மண்டபத்துக்கெல்லாம் ரெடியாக பண்ண வச்சு அந்த இடத்துல அவர் ரவிசன் உட்கார வச்சு அவர் ராகவேந்திர சுவாமி வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஆக்னேயம் ஸ்நானம் பண்ணி ஆக்னேயம் எல்லாம் முடிச்சுட்டு பூஜைக்கு வந்திருக்காரு. பூஜைக்கு வர்ற மூலராமர் பூஜை ஆரம்பமாகுது. வெங்கடதேசாயம் ஒரு மனைவியும் பிஸியாக இருக்காங்க. வர்றவங்களை ரிசீவ் பண்ணுறது, வர்றவங்களுக்கு சௌரியங்கள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, கேட்கிற கேள்வி பதில் சொல்கிறது, இது மாதிரி எல்லா வேலையும் அவர் மனைவியும் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. குழந்தைய அவர் கவனிக்க முடியலை. அந்த குழந்தை அப்படியே சின்ன வயசு தானே, அதனால் எங்கெங்கே ஓடிட்டே இருக்கும். இங்கே பூஜை ஆரம்பமாகி பூஜை சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த பூஜையை பார்த்து எல்லாம் அப்படியே மையம் பூஜையை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த வெங்கடேஸ்வரர் குழந்தை தத்தி போய் அந்த கிச்சனுக்குள்ளே போயிடுச்சு. கிச்சனில் போனால் எல்லா பாத்திரம் நிறையா இருக்குது. அவங்க அந்த குக்கெல்லாம் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க, சமையலில் பிஸியாக இருக்காங்க. இந்த குழந்தை அந்த மாம்பழம் வச்சுருந்த ஒரு அண்டா, அது மாம்பழ சீசன், அதனால் நிறைய மாம்பழங்கள் கொண்டு அதை நல்லா பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு கொதிக்க வச்சு பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. பெரிய அண்டாவில் கங்காளத்தில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த வாசனை தெரியணும்னா என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஹைட்டுக்கு மேலே அதனுடைய கங்காளம் இருக்குது. மேலே நல்லா அமர்த்தி பிடிச்சி மேலே ஏறி மேலே நின்று பார்க்க, காலை உயர்த்தி போய் பார்க்குது. அப்போ என்னாச்சு, அது பேலன்ஸ் இல்லாமல் இந்த கங்காளத்துக்குள்ளே அந்த மாம்பழ ரசத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த குழந்தை தப்பி பார்த்துருக்கு, யாரும் பார்க்கல. குழந்தை தவறி போய்விட்டது, இறந்து போய்விட்டது. சாமி நைவேத்தியத்துக்கு இந்த மாம்பழம் கொண்டு வைக்கணும்ன்ட்டு எடுத்து போய் பார்த்தா பரிச்சாரெல்லாம் பார்க்குறவங்க, ஐயோ குழந்தை இருக்குதே, இது எஜமானுடைய குழந்தையாச்சுன்னு அவங்கெல்லாம் பதறி போய் வெங்கடதேசாயிடம் சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு அப்படியே அவர் தன்னிலை மறந்து அப்படியே அவர் மயக்கம் ஆகியிருக்கிறார். அவர் மனைவியும் வந்துட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் என்ன செய்யணும் தெரியாமல் கதறாங்க. கொஞ்ச நேரம் ஆகி ஆஸ்வாசப்படணுன்னா இப்போ வெங்கடதாசன் நினைக்கிறாரு, இப்போ இந்த செய்தி வெளியில் தெரிந்தால் சாப வீடாகி போச்சே, யாரும் சாப்பிட மாட்டோம். வந்த பிராமணர்கள் ஒரு 500-600 பேர் பிராமணர்கள் அந்த நாள் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காரு. அவங்கெல்லாம் இந்த சாவு தீட்டு வந்த இடத்துல சாப்பிட மாட்டாங்க. ராகவேந்திர சுவாமி பிக்ஷை எடுத்துக்க மாட்டார். மூலராமுக்கு நிவேதியம் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி
அவர் மனைவியை சமாதானம் பண்ணி சொல்கிறாரு, இந்த விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம். அங்கே இருக்க பரிச்சார்ட்ட குக்கர்ட்டெலாம் சொல்லிடுறாங்க, வெளியில் யார்கிட்ட இந்த சமாச்சாரம் சொல்லாதீங்க என்று சொல்லி அந்த குழந்தையை, இறந்து போன குழந்தையை ஒரு துணியால் மூடி அருகில் இன்னொரு உறவினர் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு உள்ள வரல, வீட்டுக்குள்ள வெளியில் நிற்கிறான். ராகவேந்திர சாமிகளுக்கு பொறி தட்டிதோ சம்திங் ஹஸ் கான் ராங், அது புரிய தெரியுது. ராகவேந்திர உடனே வந்து பூஜை முடிச்ச உடனே தீர்த்தம் வாங்குறது முதல்ல வெங்கடதாசன் அவர் குடும்பத்தை எல்லாத்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் வந்து கூப்பிட்டோன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வரத்துக்கு இல்லை, வெளியில் போயிருக்கான்னு சொல்லிட்டுங்க அப்படின்னாரு. வெங்கடதாசை அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்கார் சுவாமி, மற்றவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சொல்லி உங்களை பிஷ் எடுத்துக்க சொல்கிறார். ராகவேந்திரன் சொல்கிறார், அந்த கதையெல்லாம் கிடையாது. முதல்ல வெங்கடதேசாயர் மனைவி குழந்தை 3 பேரும் வரணும், வந்து தீர்த்தம் அவங்க எடுத்து போகிறாங்க, மற்றவங்களுக்கு தீர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் தீர்த்தம் கொடுத்து போகிறதா நான் அப்புறம் பிஷ் எடுத்துக்கிறது. அவர் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதில் காத்திருப்பேன் அப்படிங்கிறார். கண்டிப்பாக அவர் உடனடியே எங்கே இருந்தாலும் உடனே அவர் எல்லாத்தையும் குடும்பத்தோடு 3 பேர்த்தையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார், உத்தரவு கொடுத்தார். ராகவேந்திரன் ஸ்ட்ரிக்டாக சொன்ன பிறகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. மறுபடியும் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சரி, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வாசல் நின்றுட்டு அவர் ஒவ்வொன்று அழுகிறார். வெங்கடதேசாய் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. எங்கே உங்கள் குழந்தை எங்கன்னு கேட்குறாரு ராகவேந்திர சுவாமி. அவன் இப்போ நம்ம கூட இல்லை சுவாமி அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் அவன் அழைத்து கொண்டு விட்டான்னு சொல்கிறார். ராகவேந்திர சொல்கிறார், அது எப்படி நடக்கும்? மூலராமச்சந்திரமூர்த்தி ஒரு வீட்டில் உட்கார்ந்தாருன்னா அவருடைய மங்கள சமாச்சாரங்கள் நடக்கும், அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் இந்த வீட்டில் மூலராமச்சந்திர பூஜை நடக்கும்போது ஒரு சாவு நடக்கிறதுக்கு இறைவன் விட்டு விடுவாரா? சான்ஸே கிடையாது. அந்த குழந்தையின் உடலை கொண்டு வந்து இங்கே முன்னால் வைங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, ஒன்றா அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து முன்னால் படுக்க வைக்கிறார். ராகவேந்திரன் அப்படியே உட்காந்து ஆச்சமனம் பண்ணி மனசு பிராணாயாமம் பண்ணி ஆழ்ந்த தியானத்தில் போய் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறார். உங்களை வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கேன் நான். இந்த இடத்துல ஒரு சாவு நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பெருமைக்கு இழுக்கு. இத்தனை வருஷம் நாங்கள் பூஜை பண்ண அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் பூஜை இருக்கிற இடத்துல ஒரு உயிரை உங்களால் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் உலகத்தை நீங்கள் அப்படி காப்பாற்றுவீங்க. ஜனங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த குழந்தையை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி அவர் தியானம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட மன்றாடுறார். அப்போ அவர் கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணனோட தரிசனம் கிடைக்குது. அப்போ அவர் கேட்குறாரு உடுப்பி கிருஷ்ணர்கிட்ட, நான் என்ன கேட்டாலும் இங்கே எப்போ கேட்டாலும் நான் என் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வரலையேன்னு தான் வந்துட்டேன், என்ன வேணும் உனக்கு கேளுன்னு கேட்குறேன். இந்த இடத்துல பூஜை நடந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாவு வந்துருச்சு, இந்த குழந்தை இறந்து போயிட்டு அந்த குழந்தை உயிர்ப்பித்து தர வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்கிற பூஜைக்கெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்கிட்ட வாதாடுறார் தியானத்திலே. சரி, கிருஷ்ணன் சொல்கிறாரு, சரி உங்களோட பிரார்த்தனை வீரம் கவலைப்பட வேண்டாம், அந்த குழந்தை உயிர் பெற்று இழந்து விடும், கவலைப்பட வேண்டாம் சொல்கிறார். ராகவேந்திரன் அப்படியே முகத்தில் புன்னருள் பூக்க மெதுவாக கண்ணை திறக்கிறார். அப்போ ஒரு காற்று வேகமாக வந்து அடித்து அந்த குழந்தை மேலே அப்படியே வருது. முக்கிய பிராணதேவர் அவர் உடலில் புகுந்து விட்டார். ராகவேந்திரன் சொன்னார், இந்த தீர்த்தத்தில் எடுத்து மந்திர ஜபம் பண்ணி அந்த குழந்தையினுடைய உடல் மேலே தெளிக்கிறார். அந்த தீர்த்தம் பட்ட உடனே குழந்தை ஒரு சிலிப்பு சிலிச்சுட்டு எந்திரிக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்பேற்பட்ட மகான் இவர், இவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள். வெங்கடதாசாய்க்கார் மனைக்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சுவாமி, நான் உங்களுக்கு என்ன பண்ணாலும் இதுக்கு ஈடாகாது, என்னோட குல வம்சத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் சொல்லி பலவாறாக அவரை பிரார்த்தனை செய்து அந்த கிரீட கிராமத்தையே ஸ்ரீமடத்தை எழுதி கொடுத்தார் அந்த வெங்கடதேசாய். இன்றைக்கும் அந்த கிரீட கிராமம் மந்திராலயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வரி வசூல் பண்ணுறதெல்லாம் வந்து அரசாங்கம் மந்திராலயம் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அதுதான் நடக்குது. அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் ஹூப்ளி வரார். வர வழியிலே நல்ல வெயில், சிப்பந்திகள்னால பல்லக்கு தூக்கிட்டு வர முடியல. அதனால் எங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு மேடை இருக்குது. அந்த மேடை மேலே அவருடைய ராகவேந்திரன் அந்த பல்லக்கை வைக்கிறார்கள். அப்போ அங்கே மாடு மேய்ச்சிட்டு ஒருத்தன் ஓடி வரான். அப்போ பின்னால் சிப்பந்தி, ஏதாவது சோல்ஜர்ஸ் வீரர்கள் வருகிறார்கள்.
வந்துட்டு அந்த மாடு வைக்க சொன்ன, சாமி நீங்கள் இதில் உட்காரக்கூடாது, இது நேற்று தான் இந்த நவாபனுடைய மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான், அவனுக்கு புதைக்கப்பட்ட கல்லறை இது, அது மேலே உட்காரலாம், நீங்கள் சாமியார் ஆச்சு எப்படி உட்கார முடியும், தீட்டாயிட நீங்கள் இறங்குன்ற. ராஜேந்திரன் சொல்கிறாரு, அவன் இறக்கவில்லை, மூர்ச்சையில் இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ அந்த வீரர்களும் ஓடி வந்துடுறாங்க. ஏன்னா அந்த கல்லறைக்கு யாரும் உட்காந்தா அது ஆபத்து வரக்கூடாது, ராஜாவுடைய மகனாச்சே. ஓடி வந்தோன்னா வீரர்கிட்ட சொல்கிறாரு, புதைக்கப்பட்டு இருக்க அந்த நவாபுடைய மகன் உயிரோடு இருக்கிறான், நீங்கள் உடனடியாக நவாபுக்கு தகவல் சொல்லி நவாபை உடனடியாக வர சொல்லுங்கள். இன்றைக்கு மாலைக்குள்ளே சன்செட் ஆகிறது, அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாலே அவன் உடலை வெளியில் எடுத்து அவனுக்கு முறையாக பண்ணினால் அவன் உயிர் பெற்று எழுவான். இன்றைக்கி சன்செட் ஆயிடுச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் நவாபு உடனடியே வர சொல்லுங்கன்றார். உடனே வீரர்கள் ஓடி சென்று நவாபை சொன்னோடனே நவாப் அடுத்த செகண்ட் ஓடி அடித்து வர்றார். ஏன்னா உயிர் குழந்தையை காப்பாற்றுறாங்கன்னா பிறோட விஷயம். ஒரே மகன் அவருக்கு நவாப் முஸ்லீமாக இருந்தால் கூட இந்து மகான்களிடம் அவருக்கு நல்ல மரியாதை உண்டு, அவருடைய சாமர்த்தியம், அவருடைய பவரெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வந்த உடனே சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி என் குழந்தை, என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான், நீங்கள் அவன் உயிர்ப்பித்திருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுன்னு சொல்லி பக்தியோடும் வினயத்தோடும் அவர்கிட்ட கேட்குறார். நான் சொன்னேன், கூரியை பிரித்து அந்த உடல் எடுத்து வெளியில் வைக்க சொல்கிறார். உடல் எடுத்து வெளியில் வச்ச உடனே ராகவேந்திர சுவாமி அது பக்கத்தில் உட்காந்துட்டு தியானம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணுறார். மந்திர ஜபம் பண்ணன உடனே ஒரு பெரிய நாகம், எந்த நாகம் அந்த பையனை கடித்ததோ அந்த நாகம் நேராக எந்த இடத்த கடிவாயில் தன் வாயை வைத்து விஷத்தை கம்ப்ளீட்டாக உறிஞ்சிருச்சு. உறிஞ்சிட்டு நிலத்தில் 3 தடவை அடிச்சுட்டு அந்த போயிடுச்சு. ஏன்னா விஷத்தை உறிஞ்சால் அந்த பாம்பு இறந்து போய்விடும், அது வீரம் இருக்காது. மகானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த பாம்பு கடிச்சு அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போயிடுச்சு. கருட மந்திரம் ஜெபம் பண்ணுறார். உடனே கருடன் மேலே பறக்கிறான். அப்போ உடல் இருக்க விஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. கருடனுடைய காற்றுப்பட்டாலே விஷமெல்லாம் போயிடும். ராவின் சொன்ன அதுக்கப்புறம் கையில் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை மந்திரித்து அந்த பையன் இறந்து போன பையன் தெளிக்க உடனே அந்த நவாபின் மகன் தூங்கி எழுந்த போய் எழுந்திருந்து உடனே அவங்க அப்பா பார்த்து போய் கேட்டுக்கிறான். நவாபுக்கு சந்தோஷம் தாங்கலை. இப்போ ஏற்பட்ட மகிமையில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என் குலத்தையே காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி பல பேரை அவரை புகழ்ந்து அவரை கௌரவப்படுத்தி கிருஷ்ணாபுரம் என்ற ஊரை அந்த ஊருக்கு தானமாக கொடுத்தார் அந்த நவாப். இப்படி ராகவேந்திர சுவாமிகள் இதுவரையிலும் பார்த்ததில்ல 3 பேருடைய உயிரை ராகவேந்திர சுவாமிகள் காப்பாற்றிருக்கிறார். இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ராகவேந்திர சுவாமிகள் அந்த டைமில் வரத்துக்கும் அவர்களுக்கு உயிர் போய் உயிர் வர்றதுக்கும் ஒரு சிங்க்ரனைஸ் ஆகுது. இது எப்படி சாத்தியம்? அவங்க இறக்குற டைமில் ராகவேந்திர சுவாமிகள் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததா, இல்லை ராகவேந்திர சுவாமிகளுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்தாரா, இல்லை எதுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ 1-2 கேஸ் இந்த மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? இதை பற்றி ஒரு சின்ன அலசல் பார்க்கும்போது ஒன்று நன்றாக தெரியுது. மகான்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயிருக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கு பிறந்த உடனே அவருடைய பிரம்மலிப்பின்னு சொல்லுவாங்க, தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டுவிடும். அந்த தலையெழுத்து என்னங்கிறது மகான்களுக்கு தான், ராகவேந்திர போன்ற அபரோக்ஷ ஞானிகளுக்கு தான் அவருடைய தலையெழுத்து என்னன்னு தெரியும். ஒருத்தர் பார்த்த உடனே அவனுடைய கம்ப்ளீட் ஸ்டோரி அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். அந்த மாதிரி இருக்கும்போது இவன் மாதிரி சில பேருக்கு தலையெழுத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், இறந்து விடுவார்கள் இருக்கும். ஆனால் அது பரிகாரம் செய்தால் இந்த பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு மீண்டும் உயிர் கிடைக்கும். ஏன்னா அந்த உயிர் லாங் இயர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஆயுஷ் ரொம்ப நாள் இருக்கும். ஏதோ ஒரு அகால மரணத்தை ஏதோ ஒரு காரணத்தாலே அகால மரணம் முன்னாலேயே இறந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சில பேருக்கு இருக்கும். அது தெரிஞ்சதுன்னா முகாங்கள் உடனே அந்த பரிகாரத்தை செய்து அவர்களுக்கு உயிர்ப்பிப்பார்கள். இது தர்மத்துக்கு விரோதமான செயல் அல்ல. எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. யாருக்கு தலையெழுத்தில் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்தால் அவர்கள் உயிர் பெற்றுவார்கள், இன்னும் பல காலம் வாழ்வார்னு தெரியுதோ அவங்களுக்கு மாத்திரம்தான் மகான்கள் செய்வார்கள், மற்றவர்கள் செய்ய மாட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் அவங்களுக்கு அங்கே பண்ணார், ஏன் எனக்கு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நம்ம புலம்புறோம் இல்லையா? காரணம் இதுதான். நம்ம தலையெழுத்து அதுக்கு பரிகாரம் இருந்திருந்தால் அது தெரிஞ்சு ரகசியம் செய்வார். பாருங்க, நான் இதுக்கு முன்னால் சொன்னபோது அவர் பீஜப்பூர்லாம் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது அப்படியே அவர் உடனே கும்பகோணம் திரும்பி வரான்னு சொல்லி நம்ம சொன்னோம்.
மற்ற புஸ்தகங்களை மறுபடியும் கன்வியூஸை பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த புஸ்தகத்தில் இந்த கலியுக கல்பத்திரில் விஜயபுரம் முடிய நேரம் ஸ்ரீசைலம் வந்து இதுக்கு வந்து திருப்பதி வந்து காஞ்சிபுரம் வந்து அப்புறம் திருவண்ணாமலை அப்படி விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் வந்து சோழ நாட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அவ்வளோ அவசரமாக வந்தார்? அந்த ராகவேந்திர சுவாமி மடத்திலே சேவை செய்து கொண்ட ஒரு சிஷ்யன், பக்தன், சேவகன், அவனுக்கு திருமணமாகி அன்னைக்கு வந்து அவனுடைய சாந்தி முகூர்த்தம். ராகவேந்திர சுவாமி அந்த ஊருக்கு போன அன்னைக்கு அவனுக்கு சாந்தி முகூர்த்தம். அதுக்கே ராகவேந்திர சுவாமி வரணும்னால் அன்றைக்கு அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அகால மரணத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதை நீக்கணும்னு சொன்னால் ராகவேந்திர சுவாமி அந்த இடத்துல போய் ஒரு மகான் அந்த இடத்துல உட்கார்ந்து அவருக்கு மந்திர ஜபம் பண்ணி அவருக்கு அர்ப்பணம் பண்ணால் அவனுக்கு உயிர் திருப்பி பிழைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு ராகவேந்திரன் தெரியுது. அது தெரிஞ்ச உடனே தான் அவர் அங்கேருந்து பிஜேபி வந்து அங்கேயே சுற்றிக்கலாம்ல. கர்நாடக தேசத்தில் வந்து பாதியில் விட்டு உடனே ஓடி வர வேண்டிய காரணம் என்னன்னா, ஒரு சிஷ்யனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து திரும்பி வர்றாரு. கீழகிரிக்கு உள்ளவர் கூட அந்த வெங்கட தேசாயோட மகனுக்கு உயிருக்கு ஆபத்துக்குன்னு தெரிந்துட்டு அவர் வெங்கட தேசாய் நாளைக்கே வாங்க சொன்னோம். இல்லை நான் 2 நாட்கள் வச்சிடறேன், 3 நாட்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி அன்றைக்கி அவர் போகிறாருன்னா அவருக்கு தெரியும், அந்த வெங்கட தேசாயை பார்த்த உடனே தெரியுது இவருடைய மகனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அந்த டைமில் மூலராமர் பூஜை அந்த வீட்டில் நடந்தால் அந்த குழந்தைக்கு உயிர் திருப்பி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அவர் தெரிந்ததுனால்தான், ஞானதிருஷ்ணன் அறிந்ததுனால்தான் அங்கே போய் செய்கிறார். அதே மாதிரி சாவனூர் நவாவோட மகனுடைய நிலைமையும் அவருக்கு தெரியுது. அவன் இறக்கலை, அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, குறிப்பிட்ட ஒரு மந்திர ஜபம் பண்ணி அவனை செய்தால், மகான்கள் செய்தால் அவனுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்புன்னு தெரிஞ்சனால்தான் இறை சித்தம் அவர் அந்த கோரி மேலே உட்காரார். சப்போஸ் அவங்க வந்து அந்த கோரி மேலே உட்கார மேடை மேலே உட்காராமல் ரோட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன், அந்த பையன் உயிர்ப்பித்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து ஜாதி மத இனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருணையின் காரணமாக, மகா கருணையின் காரணமாக அவர் முஸ்லீம் ராஜான்னு பார்க்காம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ராகவேந்திர சுவாமி. இந்துக்களுக்கு மாத்திரம் அவர் செய்யலை, முஸ்லீமும் செய்திருக்காரு. சார் தாமஸ் போன்ற கிறிஸ்துவ மத சேர்ந்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜாதி மத இனம் மொழிக்கும் அப்பாற்பட்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்து நீங்க இருக்கிறதான வழி இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே அங்கே ஓடி போய் அந்த செய்த கருணாமூர்த்தி நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமி சரித்திரத்தை நம்ம இப்போ பார்த்தோம். நாளைக்கு அடுத்த எபிசோடில் அடுத்த மந்திராட்சியமையெல்லாம் பார்ப்போம். குருராஜா நமஸ்தே.